சாட்டர்டே மார்னிங்காக ஒரு காலையில் 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சு. ஏன்னா முந்தின நாள் ஒரு நல்ல அலைச்சல் நாமக்கல் வரைக்கும் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். போகிற வழியெல்லாம் மாயனூர் டேம் தான் இருக்குது. சரி, அங்கே நம்ம மீன் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா கிலோவே 80 ரூபா அந்த ரேஞ்சு தான் கிடச்சிருந்துச்சு. நாங்கள் ஒரு 8 கிலோ, ஆளுக்கு 4 கிலோ, அம்மா வீட்டுக்கு 4 கிலோ, எங்களுக்கு 4 கிலோ வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அதை வந்து ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி எப்போதுமே மீன் எடுத்தாலுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து இது வந்து என் ஹஸ்பண்டு சொல்லி கொடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அளவுகள் படி போட்டு நல்லா வந்து குலுக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் மீன் வாங்குறீங்களோ அப்போ வந்து டக்குன்னு அதில் போட்டு பட்டிட்டு அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வந்து மாவு பிடிச்சிரும். அதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோலேருந்து தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ். ப்ரைஸ் ஒர்த்தபிள் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சைடில் மட்டும் லைட்டாக வளையிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி லாக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னா, இப்போ வந்து சம்மர் வந்துருந்துச்சு இல்லையா, மொத்தமாக வந்து எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் நான் இது வாங்கினேன். ஏன்னா வந்து வெளியே வச்சு அழுகி போயிடும் அப்படிங்கிறதுக்கு. மற்ற டேஸ்லாம் நான் வெளியே சைடு அப்படியே மீன் குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரையும் பொரிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.